ஸ்ரீ வைகுண்டம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் தீக்காயமடைந்து அதன் செயலாளர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அலுவலகத்தில் பெட்ரோல் கேன் தீப்பற்றியை போலீசார் கைப்பற்றிய நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துவேல் வழங்கிட கேட்கலாம். முத்துவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் முத்தாரம் கோயில் தெருவில் தூத்துக்குடி மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அனைத்து பணியார சக்கர நாணய சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கீழப்புதுக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ண மகன் ஸ்ரீதர், வயது 52 என்பவர் செயலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஒரு மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். இவருக்கு உதவியாக தற்காலிக பணியாளராக பெண் ஒருவர் வேலை செய்து வருகிறார். இன்று மதியம் அந்த பெண் மதிய உணவிற்காக வீட்டிற்கு சென்றுள்ளார். அலுவலகத்தில் ஸ்ரீதர் மட்டுமே தனியாக இருந்துள்ளார். அப்போது இன்வெர்டர் பேட்டி வெடித்ததாக கூறப்பட்டு அலுவலகம் முழுவதுமே புகைமூட்டமாக ஆகி தீப்பிடித்துள்ளது. அலுவலகத்தில் புகைமூட்டம் எழும்பவே அக்கம் பக்கத்தினர் கண்ணாடி கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தீ காயத்துடன் ஸ்ரீதரன் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். தீ காயத்துடன் ஸ்ரீதரை மீட்டு ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தீ விபத்து காரணமாக வங்கி முழுவதும் தீயில் எரிந்தன. இதில் வங்கியில் இருந்த ஆவணங்கள் அனைத்துமே தீயில் எரிந்து சேதமடைந்தது. இதையடுத்து அங்கு வந்த மாவட்ட அலுவலர் சேதமடைந்த ஆவணங்களை தவிர மற்ற ஆவணங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அங்கிருந்து பணியாளர்களிடம் அலுவலர்கள் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே வங்கியில் இருந்து ஒரு பாட்டல் மற்றும் அதில் பெட்ரோல் உள்ளதாக தெரியப்படுகிறது. அதில் தீப்பெட்டியை கைப்பற்றி உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துவேல்.